ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. தைப்பூசம் வரப்போகுது. ஸோ அதுக்கு நிறைய பேர் இந்த 48 நாள் விரதம்லாம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படி கையாளணும் அப்படிங்க? ஒரு விரதமே இருக்க வேண்டாம். நீங்கள் முருகிற மனசார அன்பா நினைச்சு நீங்க வந்து சாமிக்கு பயபக்தியா விரதம் இருக்கிறத விட ஒரு 2 வரி பாடுங்க. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, என் இச்சையெல்லாம் முந்தன் மேலே வைத்தேன், எல்லளவும் பயமில்லையே. பக்கத்தில் உள்ள முருகருக்கு போய் ஒரு தீபம் போட்டு சாக்லேட் வாங்கி போய் அவரோட காலடியில் வச்சு அந்த கோயிலுக்கு வர குழந்தைகளுக்கு அந்த சாக்லேட்டை கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முருகருக்கு. திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அது ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? வலம்புரி இடம்புரி, ஒரு மஞ்சள் கிழங்கு, ஒரு மஞ்சள் துண்டு, விரலி மஞ்சள் ஒரு துண்டு, இது வாங்கி ஒரு சொம்புல போட்டுட்டு அந்த சொம்புல என்ன பண்ணீங்கன்னா டெய்லி ஒரு 11 ரூபா 45 நாளைக்கு போடுங்க. குலதெய்வத்தை நினைச்சு. தொழில் வந்து வளரணும்னா அதுக்கு வளர்ச்சி தேவை. ஆனால் அந்த கந்திஷ்டி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிம்பாங்க. அதுக்கான பரிகாரம் அப்படின்னா என்னது? ஒரு ஆகாய கருடங்கிழங்கு, அது வந்து முளைக்கும். அந்த கிழங்கு முளைக்கும் போது என்ன ஆகும்னா அது தலைக்கும் போது இவங்களுக்கு தொழில் விருத்தியாகும். கந்திஷ்டி போய் தொழில் விருத்தியாகும். அந்த பண வசியத்துக்கு என்ன பரிகாரம் இருக்குமா? வடக்கு பார்த்து வைக்கிற பீருவாவை லைட்டாக வடகிழக்கு பார்த்த மாதிரி லைட்டாக சாட்சி வச்சோம்னா, வடகிழக்கு பார்வையோடு அந்த பீருவா இருந்துச்சுன்னா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஏஎல்பி ஜோதிடர் டாக்டர் டி குரு பத்ம மகாலிங்கம் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். முருகருடைய பக்தர்கள் வந்து நிறைய ஆயிக்கிட்டே போகிறாங்க. இப்போ வந்து முருகருடைய வழிபாடு தைப்பூசம் வரப்போகுது. ஸோ அதுக்கு நிறைய பேர் இந்த 48 நாள் விரதம்லாம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் கூடிய விரைவில் விரதம் இருக்க போகிறாங்க. அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பற்றிமா? கண்டிப்பாக நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா நான் விரதம் இருக்கிறேன். இப்போ இந்த 48 நாள் விரதத்துக்கு டிசம்பர் 25 ஆரம்பிச்சு 48 நாள் விரதம் இருந்து தைப்பூசத்தன்னைக்கு 48 நாள் வரும். இது ஒரு மண்டலம். இந்த மாதிரி நான் விரதம் இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டது, முருகனை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்போது எப்படின்னா 48 நாள் விரதம் வந்து டிசம்பர் 25 ஆரம்பித்தா தைப்பூசத்து வரைக்கும் 48 நாள் விரதம். இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 20-25 வருஷமாக நான் இருந்துட்டு இருக்கிறோம். இந்த 48 நாளைக்கு கண்டிப்பாக சைவமாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? யாரும் எந்த வீட்டுக்கும் போகக்கூடாது, துக்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. சரிங்களா? இந்த 48 நாள் விரதம் ஒரு மண்டலம் இருந்து முடிகிற வரைக்கும் நமக்கு ஒரு பயமாகவே இருக்கும். முருகா 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 முருகான்ட்டு முருகர் வந்து எந்த கெட்ட செய்தியும் காதில் கேட்காம, எந்த விஷயத்துக்கும் போகாமல், நம்ம வாயிலையும் நெகட்டிவான வார்த்தைகள் வராமல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கணும்ட்டு முருகா 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 முருகான்ட்டு முருகாவே பேசிகிட்டு இருப்போம், முருகாவே இது பண்ணுவோம். ஆனால் ஒரு சிலர் கேட்குறாங்க, நிறைய பேர் எனக்கு உடம்பு முடியாதுங்கம்மா, நான் 21 நாள் விரதம் இருக்கலாமா, நீங்கள் 48 நாள் இருக்கிறீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு வந்த கால்ஸில் நான் 21 நாள் இருக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். இப்போ நான் இருக்கிற மாதிரியே நீங்கள் இருக்கணுங்கிறது இல்லையில. அதாவது கடவுள் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, எவ்வளவுக்கு முடியுதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் விரதம் இருங்க. உங்கள் உடம்பை வருத்தி உங்கள் மனசை வருத்தி நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம். ஒரு விரதமே இருக்க வேண்டாம். நீங்கள் முருகிற மனசார அன்பாக நினச்சி நீங்கள் முருகா முருகா, என் அப்பனும் நீ தான், என் அம்மாவும் நீ தான், எல்லாமே நீ தான், எனக்கு நடக்கிறது எல்லா நல்ல காரியங்களுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி முருகனை வேண்டி பாருங்க. நாங்கள்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன
வீட்டில் கல் தட்டினா கூட முருகா அப்படி தான் எல்லாரும் அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் முருகா 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 அப்படி தான் சொல்லுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, காலையில் கால் இழுத்து பிடிச்சிச்சு, ஐயோ முருகா 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 முருகான்னு நீவினே கால் சரியாயிடுச்சு. அந்த மாதிரி முருகரை அன்னதினமும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த 48 நாள் விரதம் இருக்க முடியறவங்க இருக்கலாம். புரியுதுங்களா? அதாவது ஜனவரி 22ஆம் தேதி ஆரம்பித்து தைப்பூசம் வரைக்கும் 21 நாள் வருது. புரியுதுங்களா? அந்த 21 நாள் விரதத்தில் அவங்க கடைப்பிடிக்கலாம். எப்படி கடைப்பிடிக்கலாம்னா, சைவமாக இருந்து இது வந்து சாப்பிடாமையெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. ஒரு முருகருக்கு மாலை ஓடுற மாதிரி மாலை போட்டு அந்த 21 நாள் விரதத்தையும் அவங்க கடைப்பிடிக்கலாம். கடைப்பிடிச்சிட்டு என்ன முருகருக்கு பிடிக்கும் தெரியுங்களா? நான் ஏற்கனவே இந்த ஆதனல் பதிவில் பாடியிருக்கிறேன். அது 1 மில்லியன் போயிருக்குது. அதாவது இந்த முருகர் பாடல் என்ன பாடல்னா, பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, என் இச்சையெல்லாம் முந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே, வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே, அலைக்கடல் ஓரத்திலே என் அன்பான சண்முகனே, அலையா வரம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா. இந்த பாட்டு நான் பாடியிருக்கிற நிறைய பேர் பார்த்துருக்காங்க. என்கிட்ட கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து சாமிக்கு பயபக்தியாக விரதம் இருக்கிறத விட ஒரு 2 வரி பாடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ என்ன பாட்டு பாடலான்னு கேட்பாங்க. ஏதோ உங்களால் முடிஞ்ச பாட்டு யூடியூப்பில் போட்டு கேளுங்க, அந்த மாதிரி பாட்டு பாடலாம். முருகனுக்கு வந்து பதிகம் தான் ரொம்ப பிடிக்கும், பாட்டு பதிகம் தான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நீங்கள் எத்தனை வேணால் கொடுங்க, என்ன நீங்கள் தங்கத்தில் கூட ஒரு அலங்காரம் பண்ணுங்க, ஒரு தாமரைப்பூ கூட ஒரு அலங்காரம் பண்ணுங்க, ஆனால் 2 வரி பாட்டு பாடி பாருங்க பதிகம். அவர் அப்படியே அந்த பகலிக்கூத்தர் எப்படி பாட்டு பாடி தானே அவரை மயக்கினாரு. அதாவது திருச்செந்தூரில் பகலிக்கூத்தர்னு ஒரு கூத்தர். எப்படின்னா, அவர் பெருமாளை மட்டுமே நினைப்பவர். அவர் வந்து ஒரு சமயத்தில் வயிற்று வலி வந்துடுச்சு. அவர் வந்து பகலிக்கூத்தர் என்ன பண்ணாருன்னா, முருகன்கிட்ட போய் இந்த வயிற்று வலி நீ நல்லா கூட்டினா நான் உன்னை மட்டுமே பாடுவேன், அதை உன்னை பற்றி மட்டுமே பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அடுத்த செகண்டே வயிற்று வலி நல்லாக்கி விட்டார். அப்போ அவர் 103 தமிழ் பாடல் பாடினார். அப்போ பாராபட்சமாக இருந்தாங்க. அவர் பாடின பாட்டை அங்கே உள்ளவங்க சபையில் உள்ளவங்க எல்லாம் பாராபட்சமாக இருந்துட்டாங்க, பார்க்காம பாடினதை கவனிக்காமல் அசால்ட்டாக அப்படி சொல்லுவாங்களாம், அவர் பாடின பாடிட்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருந்தாங்க. ஆனால் அவர் பாடின பாட்டில் முருகர் மெய்மறந்து அவர் கழுத்தில் ஒரு முத்துமாலை இருந்தது. நைட் தூங்கிட்டு இருந்த பகலிக்கூத்தர் மேலே முத்துமாலை கழட்டி போட்டார். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கல முருகன் கழுத்தில் மாலை காணாம், பகலிக்கூத்தர் கழுத்தில் மாலை இருக்குது. அப்போ அவர் பாடின பாட்டுக்கு சாமியே நைட்டில் வந்து மனமுருகி அந்த மாலையை எடுத்து போட்டதுனால அப்புறம் அவரை பல்லக்கில் வச்சுக்கிட்டு அவருக்கு உண்டான மரியாதை செலுத்தினாங்களாமா. அது வரைக்கும் அவரை அதாவது பாட்டுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது, முருகருடைய பாட்டுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. அதை சொல்ல வரேன் நான். முருகரை பற்றி பாடுறது, முருகருக்கு விரதம் இருக்கிறது. நாங்களாம் சஷ்டி விரதம் 7 வயசு இருந்து இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் திருச்செந்தூர் கூட போய் வீடியோ போட்டிருந்தேன் நான். திருச்செந்தூர் போய் மடிப்பிச்சை எடுத்து வீடியோ போட்டிருந்தேன் நான் இப்போ சமீபத்தில். அந்த மாதிரியும் திருச்செந்தூரும் போகலாம், அவங்கவுங்களுக்கு எந்த கோயில் போகணுமோ போகலாம். பழமுதிர்ச்சோலை போகலாம், முருகர் போகலாம், சுவாமிமலை போகலாம், திருப்பரங்குன்றம் போகலாம், எல்லாம் ஒரு அறுபடை வீடுல எந்த கோவிலுக்கு வேணாலும் போடலாம். நம்ம இஷ்டம் தான். அதாவது முருகர் கும்பிட்னா ஒன்றுமே இல்லைம்மா, பக்கத்தில் இருக்கிற முருகர் கூட கும்பிடலாம். பக்கத்தில் உள்ள முருகருக்கு போய் ஒரு தீபம் போட்டு என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொல்லி 2 சாக்லேட் வாங்கி போய் அவரோட காலடியில் வச்சு அந்த கோயிலுக்கு வர குழந்தைகளுக்கு அந்த சாக்லேட்டை கொடுத்தீங்கன்னா இன்னொன்று ஸ்பெஷல் தான், சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முருகருக்கு. திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அது ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது திருமணத்துக்கு வந்து என்னென்னா, திருமணம் அதாவது விரைவில் நடக்க அப்படின்னா வலம்புரி இடம்புரி ஒரு மஞ்சள் கிழங்கு, ஒரு மஞ்சள் துண்டு, விரலி மஞ்சள் ஒரு துண்டு, இது வாங்கி ஒரு செம்பு சொம்பில் போட்டுட்டு அது அந்த சொம்பில் என்ன பண்ணிங்கன்னா டெய்லி ஒரு 11 ரூபா 45 நாளைக்கு போடுங்க. உங்கள் குலதெய்வத்தை நினச்சி, அதாவது நல்லா கவனமாக கேட்டு இந்த வேலையை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 45 நாள் அந்த காணிக்கையை போட்டு திரும்ப அந்த குலதெய்வத்தை கோயிலில் கொண்டு இந்த காணிக்கை செலுத்துங்க. வலம்புரி இடம்புரி மஞ்சள் கிழங்கு. வலம்புரி எதுக்குன்னா வலப்பக்கம் இருந்தும், இடம்புரி எதுனா இடப்பக்கம் இருந்தும், மஞ்சள் கிழங்கு எதுனா மகாலட்சுமி. அது அதாவது சர்வ காரியங்களின் லாபம். அது புரியுதுங்களா? அது அந்த மஞ்சள் கிழங்கு மஞ்சப்பொடி எல்லாமே காரிய ஜெயம். புரியுதுங்களா? அதை போட்டு இந்த 3ஐயும் போட்டு ஒரு செம்பு சொம்பில் டெய்லி 11 ரூபா 45 நாளைக்கு குலதெய்வத்தை நினச்சி போட்டுகிட்டே வாங்க. போட்டுகிட்டே வந்து அந்த சொம்பை எடுத்துகிட்டு போய் அந்த சொம்பு 45 நாள் போட்டதையும் அந்த சொம்பில் இருக்கிற காணிக்கை எடுத்துகிட்டு போய் குலதெய்வம் கோயிலில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. குலதெய்வம் கோயிலில் ஐயர்கிட்ட கொடுத்தாலும் சரி, உண்டியில் போட்டாலும் சரி, இல்லை அதில் அந்த காசுக்கு ஏதாவது வாங்கி தர சொன்னாலும் சரி, நீங்கள் வாங்கி கொண்டு கொடுத்து குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஏன்னா எப்பேற்பட்ட அதாவது தடங்கள் நம்ம முன்பதிவில் பேசின மாதிரி செவ்வாய் சனி ராகு
ஏழாம் பாவம், சனி பகவான், இந்த மாதிரி நிறைய பேர்பட்ட தடங்கள் இருந்தாலும் இந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். அது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா பரிகாரத்துக்கு பத்மா பெஸ்ட் அப்படிம்பாங்க. பரிகார பத்மான்னு என்னை நிறைய பேர் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இது சொல்லி நிறைய பேருக்கு 47 வயசு பையன் 50 வயசு பையனுக்கெல்லாம் செஞ்சு அவங்க ஜாதகத்தில் என்ன கிழமை என்ன யோகம் அதெல்லாம் பார்த்துருவேன். நான் பஞ்சபட்சி பார்த்துருவேன் மெயினாக அவங்க ஜாதகத்தில். அந்த நாளில் போய் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கும்போது சக்ஸஸ், சூப்பர் சக்ஸஸ். இது திருமணத்துக்கு. நிறைய பேருக்கு தொழிலில் வந்து இந்த கண்திஷ்டி பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். என்னதான் பண்ணுறது, தொழில் வந்து வளரணும்னா அதுக்கு வளர்ச்சி தேவை, ஆனால் அந்த கண்திஷ்டி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ அதுக்கான பரிகாரம் அப்படின்னா என்னது? அதாவது நம்ம தொழில் செய்கிற நிறுவனத்தில் நல்லா கண்திஷ்டி இருக்குதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒருத்தவங்க வந்து பொறாமையாக பார்க்கறது கூட அது கண்திஷ்டி தான். புரியுதுங்களா? ஒருத்தவங்க வந்து டெய்லி இவங்க ஆஃபீஸ் திறந்துடுறாங்க, ஒரு நாள் கூட சாத்துறதில்ல, ஒரு நாள் கூட வந்து திறக்காமல் இருக்குது, இப்படி பேசுகிற பேச்சுக்களும் கண்திஷ்டி தான். இதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு ஆகாய கருடங்கிழங்கு வாங்கி கட்டிட்டோம்னா அந்த கருடங்கிழங்கு வந்து முளைக்கும். நிறைய பேருக்கு தெரியும் ஆகாய கருடங்கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது. அந்த கிழங்கு வாங்கி தொழில் செய்கிற நிறுவனத்தில் கட்டிட்டா அது வந்து முளைக்கும். அந்த கிழங்கு முளைக்கும் போது என்ன ஆகும்னா, அது தலைக்கும் போது இவங்களுக்கு தொழில் விருத்தியாகும். கண்திஷ்டி போய் தொழில் விருத்தியாகும். அந்த கிழங்கு வாங்கி கட்டணும். யாரெல்லாம் தொழில் செய்கிறாங்களோ கண்திஷ்டி போயிடும், தொழில் விருத்தியாகும். அதுக்கு அந்த கிழங்கு வாங்கி கட்டணும். அதே மாதிரி பணவசியம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒன்றா இருக்குது. ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் நம்ம வச்சிருக்க காசு நம்ம கிட்ட நிற்க மாட்டுது, நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம கிட்ட இருக்க மாட்டுது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த பணவசியத்துக்கு என்ன பரிகாரம் இருக்குமா? கண்டிப்பாக நல்ல கேள்வி கேட்டீங்க. எப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் பீரோ ஒன்று வச்சுருப்போம், கண்டிப்பாக பீரோ ஒன்றுன்னு வச்சுருப்போம். அது பீரோவாகவே நிறைய வீட்டில் மேற்கு பார்த்து தெற்கு பார்த்தெல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் நிறைய வீட்டுக்கு போய் நாங்கள் ரெமெடி கொடுத்துருக்குறோம். இந்த பீரோவாவை நீங்கள் ஒன்றா வடக்கு பார்த்து வைக்கணும், இல்லாட்டி கிழக்கு பார்த்து வைக்கணும், தெற்கு பார்த்து மேற்கு பார்த்தெல்லாம் பீரோவை வைக்கக்கூடாது, நம்ம தெற்க நின்று பீரோவை திறக்கணும், அப்படி நம்ம மேற்க நின்று பீரோவை திறக்கணும். அப்போ அந்த பீரோவை எப்படி பார்த்துருக்குன்னா வடக்கும் கிழக்கும் பார்த்துருக்கணும். புரியுதுங்களா? அப்போ அந்த வடக்கு பார்த்து வைக்கிற பீரோவை லைட்டாக வடகிழக்கு பார்த்த மாதிரி லைட்டாக சாட்சி வச்சோம்னா, வடகிழக்கு பார்வையோடு அந்த பீரோவா இருந்துச்சுன்னா அதில் பண வசியம் ஏற்படும். அப்போ அந்த பீரோவுக்குள்ளே என்ன பண்ணணும்னா, ஒரு சிகப்பு கலர், முடிஞ்சால் சிகப்பு கலர் பட்டு துணி, இல்லாட்டி ஒரு சிகப்பு கலர் துணி மேலே பணங்களை வச்சு எடுக்கும்போது, துணி மேலே அந்த துணி மேலே நம்ம வர்ற பணத்தை வச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக அகர்ஷணம் ஜாஸ்தியாகும். அப்படின்னா வசியம் ஜாஸ்தியாகும். அந்த இடத்துல ஒரு வசம்பு வச்சுருங்க, ஜாதிக்காய் வச்சுருங்க, அது மேலே பணத்தை வச்சு எடுக்கும்போது அந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து பண வசியம், நீங்கள் கேட்ட மாதிரி பண வரவு, அடிக்கடி வர்ற பணம் வந்துடும், வரவேண்டிய பணம் வந்துடும். அந்த இடத்துல பணம் இருந்துகிட்டே இருக்கும். அது நிரந்தரமாக அந்த இடத்துல பணம் இருந்துகிட்டே இருக்குது. பணம் இல்லாமல் இருந்தால் தானே பண கஷ்டம், பணம் இருந்துகிட்டே இருந்தால் பண கஷ்டம் இல்லை. அந்த மாதிரியான வசியம். அது பீர்வாவை வடகிழக்கு பார்த்த மாதிரி லைட்டாக வைக்கணும். வசியமை அப்படிங்கிறது அதிகமாக இப்போ ரீசெண்டாக கேள்விப்படுறோம் நாங்கள். நெத்திலலாம் வைக்கிறாங்க அந்த வசியமை, அது என்னது மேம்? அது என்னென்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 பொருள்களை கருக்குவாங்க. கருக்கினா வீட்லேயே கூட ஒரு தேங்காய் தொட்டியில் உள்ளே போட்டு ஒரு தணல் போட்டு கருக்கலாம். எப்படின்னா, ஒரு ஜாதிக்காய், 2-3 கிராம்பு, ஒரு வசம்பு, 3ஐயும் தேங்காய் தொட்டியில் உள்ளே போட்டு கருக்குனிங்கன்னா கருப்பு வரும், கருகிறது நல்லாவே. அதை எடுத்து நெய்யோ இல்லாட்டி அத்தடை ஊற்றி உரைக்கும் போது நல்லாவே கருப்பு மை வரும். இப்போ நாங்களாம் இந்த குங்குமம் வைக்கும்போது அந்த கருப்பு மை வச்சு தான் வைப்போம். நான் அது தாத்தா தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காரு, நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்ருக்கிறேன். கருப்பு மை வசியமை. அது அந்த மையை வைக்கும்போது வசியவே சுவாக, வசியவே சுவாக, வசியவே சுவாக அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு இந்த மையை வச்சுட்டு குங்குமம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பாதுகாப்பும் கூட. வசியமை, அதுதான் வசியமை. அது யார் வேணால் தயாரிக்கலாம், ஆனால் ஒரு குரு கையில் தயாரித்து வாங்கி நம்ம வச்சா இன்னும் நல்லது. அதுக்கு வந்து நல்ல அகர்ஷணம் இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் தாத்தா தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறாரு, நாங்கள் வாங்கி வச்சுட்டுருக்குறோம். ஜாதகம் எழுதுகிற தாத்தா. வாஸ்து சம்மந்தப்பட்ட வகுப்புகள்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்தது எப்போ வகுப்பு எடுக்கிறீங்க மேம்? எப்போவுமே நம்ம வாஸ்து வகுப்பு எப்போவுமே மாதத்துக்கு ஒருக்கா நடக்கும், இல்லாட்டி 2 மாதத்துக்கு ஒருக்கா நடக்கும். அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்கும் அந்த வகுப்புகள். அது வந்து திடீர்னு தான் டேட் போடுவோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம் நடக்குன்னா இந்த மாதம் நடக்குது, இல்லை அடுத்த மாதம் நடக்காது, அதுக்கு அடுத்த மாதம் நடக்கும். கண்டிப்பாக வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை வகுப்புகள் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ சேர்ற மாணவர்களும் சேரலாம். அதாவது நம்மளது மகாகுரு வாஸ்து வகுப்பு நடந்துட்டு இருக்கு. அது வந்து நிறைய மாணவர்கள் படிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மாணவர் படிச்சுட்டு என்ன தொழில் முறையாக வாஸ்து செஞ்சுட்டு அவர் கிட்டத்தட்ட மாதம் 40,000 to 50,000 சம்பாதிக்கிறாரு. அவரே சொல்லுவார், நாங்கள் வந்து முன்ன சம்பாதிச்சதுக்கு இப்போ சம்பாதிக்க வித்தியாசம் நிறையா இருக்குது. முன்ன செஞ்ச தொழில் வர அவர் ஒரு இடத்துல மேஷன் வேலை தான் பார்த்தாரு. முன்ன செஞ்ச தொழிலில் எனக்கு மதிப்பு மரியாதை இல்லை, இப்போ நான் ஒரு பக்கம் வாஸ்து பார்க்கும்போது எனக்கு உண்டான மரியாதையே வேற. இந்த வாஸ்து படித்ததன் மூலம் தொழில் மூலம் நான் வருமானம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார். அவர் நம்மளுக்கு போன தடவை ஆதலில் கூட வந்திருந்தார், ஜெயராஜ் அப்படிங்கிறவர். அந்த மாதிரி அவர் வந்து படித்தவங்க எல்லாருமே தொழில் முறையாக வாஸ்து செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்களும் தொழில் முறையாக வாஸ்து செஞ்சு வருமானம் ஈட்டிகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் படிக்க விருப்பமோ கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணி படிக்கலாம்.
கண்டிப்பாக படித்தா உங்களுக்கு நல்லது. வாஸ்து மூலம் வாழ்க்கையே மாறும். வாழ்க்கை மாறும்போது வருமானம் வரும். கண்டிப்பா மேம். நிறைய விஷயங்களை இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட நேயர்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி, வணக்கம்.